இந்த வீடியோவ நான் ரீசெண்டா பார்த்தேன். இந்த புறாக்கு பண்ணது ஒரு ஆர்ட் பெயிண்ட் தான். அந்த புறா இன்னைக்கு சேஃபா தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றவங்க, ஏன் மத்த விஷயத்துக்கும் இதே மாரி இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே பர்த் கண்ட்ரோல் பண்ண டாக ஜிசிசி வந்து புடிச்சிட்டு போயி, அவங்க இடத்துல சென்டர்ல அடைச்சு வச்சு, மறுபடியும் வைரஸோட விட்டாங்க. அதுவும் எங்க ஏரியால விடல. இன்னொரு ஏரியால விட்டுட்டு போயிட்டாங்க. அத தேடி கண்டுபிடிக்க 2 வாரம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதே மாரி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அவங்களுக்கு சரியான விதத்துல போய் சேரல. அதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் இத சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன் இதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றீங்கன்னு தான் கேட்குறேன். அதே மாரி கார்ப்பரேஷன் வந்து நெறைய வந்து இந்த ரிப்பேர் ஒர்க்காக தோண்டுறாங்க. அங்க இருக்க மரத்த வெட்டுறாங்க. ஒண்ணு அந்த இடத்துல வேற மரம் வைக்கணும். இல்ல அந்த மரத்த மாத்தி வைக்கணும். ஆனா எல்லாத்தையும் அழிச்சிட்டு, நாங்க வந்து அவுட்டர்ல மரம் வச்சோன்ற மாரி கணக்கு காட்டிர்றாங்க. இதுதான் நடக்குது. ஸோ என்விரான்மெண்ட் சரி, நம்ம வாயில்லா ஜீவனும் சரி, எவ்ளோ பாதிக்குது. இத பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? நானும் வந்து பேர்ட்ஸ்க்காக இதுவரைக்கும் 2,00,000 மரம் வச்சிருக்கேன். சென்னை ஃபுல்லா. அதுல பார்த்தீங்கன்னா, நான் எங்கெல்லாம் மரம் வைக்கிறேனோ, அவங்க கார்ப்பரேஷன் வச்ச மாரி கணக்கு காட்டிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன் இந்த மாரி விஷயத்தெல்லாம். அதே மாரி எவ்ளோ மீடியா வந்து அனிமல்ஸ பத்தி தப்பான வதந்திய கெளப்பியிருக்காங்க. ரேபீஸ் ரேஷியோ தப்பு தப்பா சொல்லி மக்கள வந்து பயமுறுத்தியிருக்காங்க. ஏன் அவங்க மேலலாம் ஆக்ஷன் எடுக்கல? மக்கள் வந்து இத சிந்திக்கணும். நம்மள வந்து டைவர்ட் பண்றதுக்கு நெறைய விஷயம் நடக்குது. அதே மாரி மாற்றம் வந்து மனிதர்களுக்கு மட்டும் எதிர்பார்க்கல. இந்த மாரி வாயில்லா ஜீவனுக்கும், இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறோம்.